ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் புனிதாஸ் ரெசிபீஸ். இந்த வீடியோவில் சூப்பரான ஒரு பழமையான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். தேன்குழல் அதை எப்படி செய்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஸ்வீட்டை கருப்பட்டி மிட்டாயின்னு சொல்லுவாங்க, சேலத்தில் தேன்குழல்னு சொல்லுவோம். இந்த மாதிரி முறுக்கு மாதிரி பிழிஞ்சு தான் இதை கருப்பட்டி பாகில் முக்கி எடுத்து இந்த ஸ்வீட் செய்கிறது. சுட சுட சாப்பிட்டா போகிறதே தெரியாது. க்ரன்ச்சியாக அந்த பாகோட டேஸ்ட்டும் அதுவும் அட்டகாசமாக இருக்குங்க. இதை எப்படி செய்யறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி இது செய்கிறது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் நிறைய டிப்ஸ் இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு. நம்ம ஃபுல் வீடியோவும் பார்த்தா தான் புரியும். வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். தேன்குழல் செய்கிறதுக்காக நான் இதை எடுத்து வச்சுருக்கேங்க. 1/2 கப் உளுத்தம்பருப்பு, 1 கப் இட்லி அரிசி, ரெண்டையுமே தனித்தனியாக வாஷ் பண்ணிவிட்டு தனித்தனியாக ஊற வச்சுக்கணுங்க. 2 மணி நேரம் ஊறட்டும். ஊறிடுச்சு. இப்போ நம்ம தனித்தனியாக அரைச்சி ஒட்டுக்காக சேர்த்து கலக்கி எடுத்து வச்சுக்கலாம். அரிசியும் உளுத்தம்பருப்பும் தனித்தனியாக ஆட்டிட்டு திரும்பவும் கிரைண்டர்லேயே ரெண்டையும் ஒட்டுக்கா ஒரு சுற்றி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேங்க. நல்லா பாருங்கள், இந்த அளவுக்கு திக்காக இருக்கட்டும். 1/2 கப்பு வெல்லம், இதுதாங்க கருப்பட்டி. இதை நம்ம நல்லதாக ஒரிஜினலாக பார்த்து வாங்கிக்கணும். 1 கப் கருப்பட்டி. தேன்குழலுக்கு கருப்பட்டி தாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். கூடையே கொஞ்சம் நல்ல வெல்லமும் போட்டுட்டா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். தண்ணி முழுகிற அளவுக்கு ஊற்றிக்கலாங்க. நல்லா கரைஞ்சதும் நம்ம வடிகட்டிக்கலாங்க. பாருங்கள், வடிகட்டியாச்சு. இந்த தேன்குழலுக்கு பாகு பதம் தேவையில்லை, பிசு பிசுன்னு ஒட்டுனாவே போதும். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய். வீட்டில் பார்த்திங்களா இந்த மாதிரி ஒட்டுது. இந்த மாதிரி பதத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் இப்படி ஒட்டிகிட்டு இருக்கு பார்த்திங்களா. இப்போ நம்ம இது கரெக்டான பதம். நாம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அகலம் அதிகமாக இருக்கிற ஒரு வாணலியாக பார்த்து வச்சுக்கலாம். இதில் இப்போ எண்ணெயை ஊற்றிக்கலாம். மாவை நம்ம ஒரு கவரில் ஊற்றிட்டு அதை கட் பண்ணிவிட்டு ஜிலேபி பிழியிற மாதிரி பிழியணும். முறுக்காய்ச்சல கூடயும் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இது கொஞ்சம் நல்ல மொத்தமான கவரு. இல்லை மாவு போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், மாவை இந்த மாதிரி கவரில் போட்டாச்சு. இப்போ ஓரத்தை கட் பண்ணிக்கலாம். ஈரம் தொட்டுக்கிட்டு மாவு எடுத்து இப்படி கிள்ளி போடலாம். டக்குன்னு மேலே வந்துச்சு அப்படின்னா காஞ்சிருச்சுன்னு அர்த்தம். மேலே வந்துருச்சுங்க. ஜிலேபி பிழியிற மாதிரி பிழிஞ்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டு நம்ம 2 பக்கமும் திருப்பி போட்டு மொறுமொறுன்னு ஆனதும் எடுத்துக்கலாம். அடங்கிருச்சு, நல்லா செவந்துருச்சு. இதை நம்ம எடுத்து சூடாகவே பாகில் போட்டு 1 நிமிஷம் அழுத்தி விட்டு எடுத்துடணுங்க. முக்கிட்டு இந்த தேன்குழலை நல்லா பாகில் முக்கி இப்படி எடுத்துடணுங்க. உடனே எடுத்துடணும். எடுத்து இப்படி தட்டில் வச்சிடணும். நம்ம பாகில் போட்டுக்கணும். நல்லா இது க்ரன்ச்சியாக இருக்குங்க. நல்லா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக க்ரன்ச்சியான தேன்குழல் ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம இதில் ஒன்று சாப்பிட்டு பார்க்கலாங்க. பாருங்கள், சவுண்டு கேட்குதுங்களா? அவ்வளோ க்ரன்ச்சியாக பாருங்கள், நல்லா ஊறி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இந்த டேஸ்ட் அனுபவிக்கணும்னு நான் நினைக்கிறேன். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் நமக்கு அளவுகள் தான் ரொம்ப முக்கியம். இதே அளவில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக வரும் உங்களுக்கும் இதே மாதிரி.
உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.